நெல்லை நாங்குநேரி அருகே பட்டதாரி இளைஞர் ஒருவர் இயற்கை முறையில் சிப்பி காளானை உற்பத்தி செய்து மாதந்தோறும் 1,00,000 ரூபாய் லாபம் ஈட்டி வருகிறார். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சூரன்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலகணேஷ். MBA பட்டதாரியான இவர் படிப்பை முடித்ததும் சுயதொழில் மீதான ஆர்வத்தால் சிப்பி காளான் உற்பத்தியை தொடங்கியிருக்கிறார். வீட்டிற்கு அருகிலேயே 400 சதுர அடி பரப்பளவில் 2 கொட்டகைகள் அமைத்து காளான் விதைகளை பதப்படுத்தி 20 நாட்களுக்கு பிறகு அறுவடை செய்து மாதம் 1,00,000 ரூபாய் லாபம் ஈட்டுகிறார். சிப்பி காளான் வளர்ப்பு வந்து எதனால் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, மிக குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல தரமான பொருள் இயற்கை விவசாய முறையில் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அது சிப்பி காளான் வந்து மிகவுமே ரொம்ப நல்ல வரவேற்புள்ள பொருளாகவும் இப்போதைக்கு மாறிட்டு, நான் ஆரம்பித்த புதுசில் இந்த பகுதியில் அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்போ நான் வந்து ஆரம்பித்து 4 வருஷம் ஆகிட்டு 4 வருஷத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நிறைய மக்கள் இப்போ எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சிப்பி காளான் வளர்த்து ஆன்லைன்லேயும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வீடு தேடி வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சில கடைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல முறையில் சிப்பி காளான் வந்து வளர்ப்பு லாபகரமானதாக அமைஞ்சிருக்கு. அறுவடை செய்த காளான்களை பேக்கிங் செய்வது, விநியோகிப்பது என பாலகணேஷுக்கு அவரது தாய், தந்தை, தம்பி என குடும்பத்தினரும் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுது, நம்மளுக்கு முடிஞ்ச உதவியை செய்தாங்க. அதனால் தொழில் நல்ல மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. இயற்கையாக பண்ணதுனால மக்கள் ரொம்ப விரும்புதாங்க, ஆர்வமாக இருக்காங்க வாங்குறதுக்கு. இங்கேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பல வழியிலேயே நமக்கு ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. பாலகணேஷ் உற்பத்தி செய்யும் காளானுக்கு நெல்லை, களக்காடு, வள்ளியூர், நாகர்கோவில், அம்பாசமுத்திரம், பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. ஆன்லைன் வாயிலாக ஆர்டர் எடுத்து மற்ற மாவட்டங்களிலும் பாலகணேஷ் காளானை விநியோகம் செய்து சுயதொழில் தொடங்குபவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். சன் நியூஸுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.